ஆரம்பிச்சிடலாமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி வகஃபா. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா இபாதிஹில்லதீன இஸ்தஃபா. خصوصا على سيدنا محمد المصطفى وعلى آله وأصحابه أهل الصدق والوفاء. أما بعد، فقد قال تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يوصيكم الله في أولادكم للذكر مثل حظ الأنثيين. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: تعلموا الفرائض وعلموها الناس، أو كما قال عليه الصلاة والسلام: رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியத்திற்கும் அன்பிற்கும் உரிய மாணவ சகோதரர்களே, ஆரம்பமாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சலாமினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம படிக்க போகிற ஃபன் இருக்கு இல்லையா, இஸ்லாமிய ஷரியத் சட்டத்தின் ஒரு முக்கியமான கலை, மனித வாழ்வின் அடிப்படையான சில விஷயங்களை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு கலை. இந்த உலகத்தில் மனிதன் வந்ததுக்கு ஒரு பர்பஸ் இருக்கும் இல்லையா? அவன் படைக்கப்பட்டது இறைவனை வணங்குவதற்காக. வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ச இல்லா லியஅபுதூன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்போ ஜின் வர்க்கமும் சரி மனித வர்க்கமும் படைக்கப்பட்டது இறைவனை வணங்குவதற்காக. அப்போ அந்த வணக்கம் எப்படி செய்யணும் அப்படின்றத நம்ம ஃபிக்ஹ் சட்டங்களில் படிக்கிறோம். தொழுகையிலிருந்து நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு என்று அனைத்து வணக்க வழிபாடுகளும் அதனுடைய சட்டங்கள் என்ன, முறைகள் என்ன, அந்த வணக்க வழிபாடுகளை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்ன, அப்படி ஒரு வேளை வணக்க வழிபாடுகளில் எதுவும் ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை எவ்வாறு நிவர்த்தி செய்து கொள்வது, எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்கிறோம், படிக்கிறோம். இப்போ மனித வாழ்வு என்பது வணக்க வழிபாடுகள் மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா மனிதன் பிறந்து அவன் இறக்கின்ற வரை அவன் ஒரு பெரிய வராசத்தை விட்டு செல்வான். வராசத்துனா என்ன? அவனுக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகள் இல்லையா? மனிதன் பிறந்தான் அப்படின்னு சொன்னால் அவன் தனியாளாக பிறந்து தனியாளாக மரணம் அடைகிறதே கிடையாது. அவன் பிறக்கிறான் அப்படின்னு சொன்னால் ஒரு தாய் தந்தைக்கு பிள்ளையாக பிறக்கிறான். ஒரு பெண்ணுக்கு சகோதரனாக அல்லது ஒரு ஆணுக்கு சகோதரனாக, ஒரு கட்டத்தில் ஒரு பெண்ணுக்கு கணவனாக, அதற்கு பின்னால் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு தகப்பனாக அல்லது அதுக்கப்புறம் தாத்தனாக, இப்படியெல்லாம் மாறின பின்னாடி தான் மௌத்தா போகிறான். அப்படி தானே? அப்போ இந்த உலகத்தில் அவன் வாழக்கூடிய காலகட்டத்தில் அது 60 வருடமாக இருக்கலாம், 70 வருடமாக இருக்கலாம், அவன் ஒரு சந்ததியை விட்டுட்டு போகிறான். இப்போ சந்ததியை விட்டுட்டு போகிறான்னா சும்மா விட்டுட்டு போக முடியுமா? இந்த உலகம் என்பது நிலையில்லாதது தான், சந்தேகம் கிடையாது. இந்த உலகம் கேளிக்கைக்குரியது தான், அதுலேயும் சந்தேகம் கிடையாது. ஆனால் இந்த உலக வாழ்க்கை என்பது மனிதனுக்கு மிக முக்கியமானது. அத்துன்யா மஸ்ரஅத்துல் ஆখিরা. இந்த உலகம்தான் மறுமையினுடைய விவசாய நிலம். அப்போ இந்த விவசாய நிலத்தில் அவன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? இன்னமல் ஹயாத்துத் துன்யா லஇபுன் வ லஹ்வுன் வ ஸீனத்துன் வ தஃபாகுரும் பைனக்கும் வ தகாசுரும் ஃபில் அம்வாலி வல் அவுலாத் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். விளையாட்டு, கேளிக்கை இல்லையா? அப்புறம் என்ன சொல்றான்? வ ஸீனத்துன், அலங்காரம். இந்த உலகம் என்பது என்னது? அலங்காரம். வ தஃபாகுரும் பைனக்கும், உங்களுக்கு ஒருவருக்கு மத்தியில் பெருமை பாராட்டுவது. பாராட்டுறோமா இல்லையா?
பாராட்டுமா? எனக்கு தான் நிறைய சொத்து இருக்கு, எனக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கு. ஒ தகாசுருன் ஃபில் அம்வாலி வல் அவுலாத், அதுல செல்வம் அதே போன்று பிள்ளை செல்வம் ரெண்டுமே குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவை. அல்லாஹ் அப்படிதான் சொல்றான், இன்னமா அம்பாலுக்கும் வஅவுலாதுக்கும் ஃபித்னா அப்படிங்கிறான். ஆனால் அந்த ஃபித்னா அவசியமான ஃபித்னா. அது இல்லாம ஒரு மனிதன் இருந்தால் அந்த மனிதன் மனிதனாக இந்த உலகத்துல மதிக்கப்படவே மாட்டான். உண்மைதானே? இந்த உலகத்துல செல்வம் இல்லாதவன் மதிக்கப்படுவானா? கையில் 5 காசு இல்லைன்னா எவனாவது மதிப்பானா? பெற்ற பிள்ளையே மதிக்க மாட்டான், கட்டின பொண்டாட்டி மதிக்க மாட்டான், இல்லையா? ஒல் பனூன், பிள்ளைகள் இல்லை என்று சொன்னால் மனிதன் மதிக்கப்படுவானா? இந்த உலகத்தில் எவ்வளவு அசிங்கத்தை சுமக்க நேரிடும், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. அப்ப இந்த பிள்ளை செல்வம் பொருட்செல்வம் ரெண்டுமே அவசியம். இப்போ இந்த உலகத்தில் மனிதன், நான் சொன்னேன் இல்லையா, அவன் வராசத்தை விட்டுட்டு போறான்னா என்ன வராசத்து? 2 விதமான வராசத்தை விட்டுட்டு போகணும். முதல் வராசத்து என்னது? பொருட்செல்வம். 2வது பிள்ளை செல்வம் அவசியம். ஸல்லல்லாஹு அதான சொன்னாங்க, தனாகஹு வதவாலது வதகாசரு, நீங்க திருமணம் செய்யுங்கள், குழந்தை பெறுங்கள். ஃபைன்னி உபாஹி பிகுமுல் உமம யௌமல் கியாமா வலவ் பிஸ்ஸிகத், மறுமையில் நான் பெருமை அடைவது எதன் மூலமாக? எனக்கு நிறைய உம்மத்தினர் இருக்காங்க அப்படின்னா பெருமை அடைவேன் அப்படின்னா. அப்போ இந்த உலகத்தில் ரெண்டுமே அவசியம், ரெண்டுமே ஃபித்னா, ஆனால் ரெண்டுமே அவசியம். இரண்டும் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ இதை எப்படி டீல் பண்ணுறது? இந்த பிள்ளைகளை நிர்வகிப்பது என்பது அந்த பிள்ளைகளை தர்பியத்தை செய்யணும், சரியான முறையை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு சொத்தை சேர்த்து விட்டுட்டு போகணும். நிறைய பேர் என்ன ஒரு தவறான கான்செப்ட் வச்சிருக்கோம் அப்படின்னா, இஸ்லாமிய சமுதாயத்தில் கூட சொத்து சேர்ப்பது கூடாது, தேவையில்லை, இந்த செல்வம் என்பது அழியக்கூடியது, சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த அழியக்கூடிய செல்வத்தை நாம் நல்ல முறையில் சேர்த்து ஹலாலான முறையில் சம்பாதித்து நமது பிள்ளைகளுக்கு விட்டு செல்வது கடமை. அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறதே கிடையாது. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன்ததர வரததக அக்னியா கைரும் மின் அன்ததரஹும் ஆலதன், உங்களுடைய பிள்ளைகளை ஏழைகளாக விட்டு செல்வதை விட செல்வந்தர்களாக விட்டு செல்வது மிகச் சிறப்பு. இப்போ பிள்ளைகளுக்கு ஏதாவது சொத்து சேர்த்து வைக்கணும், சொத்து சேர்த்து வச்சுட்டு தான் நீங்கள் போகணும். எனக்கு நான் ஏழையாக இருக்கேன், என்னால் முடியலை அப்படின்றது வேற விஷயம். ஆனால் உங்களில் ஒவ்வொருவரும் இயன்ற அளவு பிள்ளைகளுக்கு கல்வி செல்வத்தை கொடுப்போம். ஆனால் பொருட்செல்வமும் விட்டுட்டு போகணும். ஏன் பொருட்செல்வம் விட்டுட்டு போகணும்? அந்த பிள்ளைகள் நல்ல முறையில் இந்த சமுதாயத்தை தலை நிமிர்ந்து வாழணும், இல்லையா? இது கட்டாயமா அப்படின்னு கேட்டா ஒரு வகையில் கட்டாயம்தான். அந்த சொத்துக்களை விட்டுட்டு போறது மட்டுமல்ல, அதை எவ்வாறு பிரித்து அவர்களுக்கு சந்ததியினருக்கு வழங்கப்பட வேண்டும் அப்படின்றத இஸ்லாமிய மார்க்கம் ஒரு ஃப்ரேம் ஒர்க் போட்டு சொல்லியிருக்கு. இந்த இல்முக்கு பேரு தான் இல்முல் ஃபராயித் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேரு இல்முல் மீராஸ் அல்லது இல்முல் மவாரீஸ் அப்படின்னு சொல்றது உண்டு. மீராஸ்னால என்ன அர்த்தம்? வரச எரிசு, வரசனா என்ன அர்த்தம்? வாரிசானான். நம்ம தமிழ்ல வாரிசுன்னு சொல்றோமே, அது அரபி வார்த்தை தான். இப்ப மீராசனா என்ன? வாரிசுரிமை தொடர்பாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு வச்சுக்கலாமா? இப்ப மீராசு அதனுடைய பன்மை மவாரிஸ். இதை ஃபிக்ஹினுடைய வகையில் சேர்த்துக்கலாம். எப்படி நம்ம வணக்க வழிபாடுகள், நான் சொன்னேன், வணக்க வழிபாடுகளுக்கு தொழுகை நோன்புடைய சட்டங்கள் இருக்கோ, அதே போன்று இல்முல் மீராசுக்கும் நிறைய சட்டங்களை அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி கொடுத்திருக்கான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வழிமுறைகள் மூலமாக சில சட்டங்களை வகுத்து கொடுத்துள்ளார்கள். இதற்கு இன்னொரு பேரு இல்முல் ஃபராயித். வேற என்ன? ஃபராயிதுனா என்ன அர்த்தம்? ஃபரீலத்துன்னுடைய பன்மை ஃபராயித். ஃபரீலத்துன்னா என்ன அர்த்தம்? கடமை. அல்லாஹ் இதை கடமைங்கிறான்.
சமுதாயத்தில் நிறைய பேர்த்துக்கு இதனுடைய முக்கியத்துவம் தெரியல. இதனுடைய முக்கியத்துவமோ இதனுடைய மாண்போ மேன்மையோ நிறைய பேருக்கு தெரியல. அல்லாஹ் சொல்றான், ஃபரீலதம் மினல்லாஹ், இந்த இல்முல் மீராஸ் இருக்கு இல்லையா, இதனுடைய சட்டங்கள் இருக்கு இல்லையா, இதை இறைவனிடம் இருந்து வரக்கூடிய ஃபரீலா. ஃபரீலான என்ன அர்த்தம்? கடமை. இப்போ இல்முல் ஃபரா இதுன்னா என்ன அர்த்தம்? கடமையான சில விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய இல்மு. இது முபாலகாவா இல்முல் ஃபரா இதுன்னு சொல்லலாம். இது அசல் இல்முல் மீராஸ். ஆனால் இது எப்படி பயன்படுத்துகிறாங்க ஃபிக்ஹில் உலமாக்கல்? இல்முல் ஃபராயித் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இல்முல் ஃபராயிதை கற்றுக்கொள்வது இஸ்லாமிய மார்க்க சட்டத்தை கற்றுக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஆலிம் மாணவருக்கும் அவசியமானது. ஏன்னா இது முக்கியமான கல்வி. ஏன் முக்கியமான கல்வி? ஒரு மனிதன் வாழ்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, இறந்துட்டான் அப்படின்னா அவன் கண்டிப்பாக ஏதாவது ஒன்றை விட்டு செல்வான். அப்படித்தானே? நல்லதோ கெட்டதோ விட்டு செல்லுதான் ஆகணும். இந்த உலகத்தில் ஒண்ணுமே விட்டு செல்லாமல் எந்த மனிதனும் இருக்க மாட்டான். நன்மையை விட்டு செல்வான் இல்லையா? என்னதான் அவன் மரணித்தாலும் அவன் செய்த நன்மைகள் தொடர்படியாக இருக்கும். இதா மாத்தல் இன்சானு இன்கதா அமலுஹு இல்லா மின் ஸலாத், அப்படித்தானே ஹதீஸ். மனிதன் இறந்து விட்டால் 3 விஷயங்கள் தொடர்ச்சியா போகும் இல்லை. அதுல என்னது? முதல்ல இல்முன் யுன்தஃபஉ பிஹி, சதகத்துன் ஜாரியா, வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு. அவன் கற்ற கல்வி, அவன் கற்றுக் கொடுத்த கல்வி தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். அவன் செய்த தர்மங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருந்தால் அதனுடைய நன்மை அவனுக்கு போய்கிட்டே இருக்கும். 3வது வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, அவனுக்காக துவா செய்யக்கூடிய நல்ல பிள்ளைகள், சாலிஹான பிள்ளைகள். அப்படின்னா அந்த பிள்ளைகள் துவா செய்வதற்குரிய முகாந்திரங்களையும் விட்டுட்டு போகணும்ல. என் வாப்பா எனக்காக வேண்டி கல்வியை கொடுத்துருக்காரு, செல்வத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னா அந்த தகப்பனுக்கு அவன் துவா செய்வான். உண்மைதானே? இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில தந்தையிடமிருந்து ஏதாவது செல்வம் கிடைத்தால் சந்தோஷப்படாத எந்த பிள்ளையாவது இருப்பானா? சல்லதாசம் அதான சொன்னாங்க, அந்த தரவா ரத்தத்தக்க அக்னியா. அப்ப அந்த பிள்ளைகள் சந்தோஷப்பட்டு துவா செய்யணும் அந்த மனிதனுக்கு அப்படின்னா அவன் சொத்தை விட்டு செல்ல வேண்டும். அந்த சொத்தை எவ்வாறு பிரிப்பது, யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும்? ஒரு பிள்ளை இருந்தால் அந்த பிள்ளைக்கு மொத்தமாக கொடுத்துடலாமா? அல்லது மகள் இருந்தால் மகளுக்கு மொத்தமாக கொடுத்துடலாமா? இல்லை, ஒவ்வொரு வாரிசுதாரர்களுக்கும் அவர்களுடைய தகுதிக்கு ஏற்றவாறு, அவர்களுடைய தகுதிக்கு அவர்களுடைய தராதரத்திற்கு ஏற்றவாறு என்ன செய்யணும்? அந்த சொத்து பிரித்து தரப்பட வேண்டும் இல்லையா? யாருக்கு எவ்வளோன்றத கரெக்டாக அளவு போட்டு மகனுக்கு இவ்வளவு, மகளுக்கு இவ்வளவு, தந்தைக்கு இவ்வளவு, மனைவிக்கு இவ்வளவுன்னு பிரித்து கொடுக்கணும். அந்த பிரித்து கொடுக்கக்கூடிய கல்வியின் பேர் தான் என்னது? இல்முல் ஃபராயித். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தஅல்லமு அல் ஃபராயித், நீங்கள் இந்த இல்முல் ஃபராயிதை கற்றுக்கொள்ளுங்கள். இன்னொரு ஹதீஸ்ல வரும், ஃபைன்னஹா நிஸ்ஃபுல் இல்ம், இது கல்வியின் ஒரு பகுதி. நம்ம சர்வசாதாரணமாக நினைக்கிறோம், இல்லை, கல்வியின் ஒரு பகுதி. ஹதீஸ்ல தொடர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, வஅல்லிமு அன்னாஸ், இந்த இல்முல் ஃபராயிதை நீங்கள் என்ன செய்யுங்க? மக்களுக்கு கற்றுக் கொடுங்கள். பெருமானார் சொல்றாங்க, ஃபைன்னி இம்ரஉன் மக்பூதுன், நான் இந்த உலகை விட்டும் செல்லக்கூடிய மனிதன். அப்படித்தானே? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகை விட்டு சென்றுடுவாங்க. ஆனால் ஒரு காலகட்டம் வரும், இந்த இல்முல் ஃபராயிதும் இந்த உலகத்தை விட்டு பிடுங்கப்படும். நிறைய ஃபித்னாக்கள் உண்டாகும். ஹத்தா யக்தலிஃபல் இஸ்னானி ஃபில் ஃபரீலா, சொத்து பிரிக்கக்கூடிய விஷயத்தில் 2 சகோதரர்கள், 2 மனிதர்கள் என்ன செய்வாங்க? கருத்து வேறுபாடு கொள்ளுவாங்க. ஆனால் வலா யஜிது ஃபலா யஜிதானி மை யஃப்ஸிலு பைனஹுமா, அவர்களுக்கு தீர்ப்பு சொல்வதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு ஆலிம்சாவை பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்படி வைக்கலாமா?
இப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்னது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த ஒரு வார்னிங். அப்போ அரபிக் கல்லூரிகளில் பயிலக்கூடிய ஆலிம் மாணவர்கள் இந்த இல்மை கண்டிப்பாக என்ன செய்யணும், கற்றுக்கணும் இல்லையா? இப்போ இந்த இந்த ஃபன்னை கற்றுக்கிறதுக்கு கிதாப்னு பார்த்தீங்கன்னா த ட்ரெடிஷனல் அரபிக் கல்லூரிகள் இருக்கு இல்லையா, காலம் காலமாக பழமையாக இருக்கக்கூடிய கல்லூரிகளில் சிராஜி அப்படின்னு ஒரு கிதாபு, அந்த கிதாபு தான் என்ன செஞ்சிருவாங்க, சொல்லி கொடுப்பாங்க. இப்போ நாங்கள்லாம் அதை தான் என்ன செஞ்சுருக்கோம், ஓதி இருக்கோம். அது என்னென்னா பழைய காலத்து அந்த கிதாபல் முறை. இப்போ எப்படி ஹிதாயத் நஹ்வு, ஹிதாயா, நூருல் இலாஹ், இது போன்ற கிதாபுல் ஃபத்ஹுல் முயின், இது போன்ற கிதாபுகள் எப்படி இருக்கும், அது அப்படியே ஃபுல்லாக போய்கிட்டே இருக்கும். சில அங்கே போய் அங்கே மீளும், சைடில் ஃபுல்லாக ஹாஷியாக இருக்கும். இது போன்ற ஒரு அமைப்பில் இருக்கும். இப்போ நம்ம வந்து டெவலப் ஆகிறதுனால, எல்லாத்தையும் எளிமைப்படுத்துறதுனால நஹ்வை எளிமைப்படுத்தி நஹ்வல் வாதிஹ் உட்பட நிறைய கிதாபுகள் இருக்குது. பலாகாவை பலாகத்துல் வாலிஹா போன்ற கிதாபுகள் இருக்குது. அதே அமைப்பில் இந்த இல்முல் ஃபராயிதை எளிமைப்படுத்தி நிறைய கிதாபுகள் உள்ளன. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சுருக்காங்க, டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எந்த அளவுக்குன்னா ஆப்லாம் இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. எப்படி ஆப்பெல்லாம் டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க இல்முல் மீராஸில். அதில் நீங்கள் உள்ள கணக்கீடு கொடுத்தா யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும் அது வெளியே சொல்கிற அளவுக்கு ஆப்பை டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. இன்றைக்கி கூடியது அந்த ஆப்பை நம்ம டிபெண்ட் பண்ண முடியுமான்னா டிபெண்ட் பண்ணலாம். ஆனால் நமக்கு அடிப்படையான கல்வி தேவை. ஏன்னா பல நேரங்களில் அந்த ஆப்பில் தவறான ரிசல்ட்ஸை பார்க்குறோம். சில நேரங்களில் அது ரிசல்ட்ஸு தப்பாக இருக்குது. அப்போ இதை சரியாக டிசைட் பண்ணுறது, சரியாக மக்களுக்கு விலக்கி கொடுக்க வேண்டியது யாருடைய கடமை, ஒரு ஆலிமுடைய கடமை. இப்போ அந்த ஆலிமுக்கு என்ன தெரியணும், இல்முல் ஃபராயிது நல்லா தெரியணும், தெளிவாக தெரியணும். அப்போ இந்த இல்முல் ஃபராயிதை தெளிவாக தெரிவதற்குரிய ஒரு கிதாபு தான் நம்ம இப்போ படிக்க போகிறோம். இதான் முகத்திமா. இந்த இல்முல் ஃபராயிது என்ன படிக்க போகிறோன்றதுக்கு முகத்திமா தான் நான் என்ன செஞ்சேன் சொன்னேன். இப்போ இந்த கிதாபை நம்ம படிக்க போகிறோம். இந்த கிதாபு பேர் என்ன, அல் மவாரீஸ். என்ன கிதாபு பேர், அல் மவாரீஸ் ஃபி ஷரீஅத்தில் இஸ்லாமியா. மீராஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, வாரிசுரிமை சட்டங்கள்னு சொல்லலாம். எது, ஃபி ஷரீஅத்தில் இஸ்லாமியா, இஸ்லாமிய ஷரியத்தில் வாரிசுரிமை சட்டங்கள். ஃபி லவ்இல் கிதாபி வ சுன்னா, குர்ஆன் மற்றும் சுன்னத்தினுடைய ஒளியில், அந்த வெளிச்சத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த இல்முல் ஃபராயிதை படிக்க போகிறோம். இந்த கிதாபை எழுதினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அஷ்-ஷைக் முஹம்மது அலி அஸ்-சாபூனி. எழுதினவங்க பேர் என்ன, முஹம்மது அலி அஸ்-சாபூனி. சிரியாவை சேர்ந்தவர்கள். 1930 பிறந்தவங்க. இப்போ சமீபத்தில் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக 2021 மார்ச் மாதம் வஃபாத்தானாங்க. மிகப்பெரிய ஒரு ஆலிம். இவருடைய எழுதின கிதாபுகள் எக்கச்சக்கமாக இருக்குது. இவங்க எழுதின தஃப்சீர், பிரபலமான தஃப்சீர் சஃபுவத்து தஃபாசீர். சஃபுவத்து தஃபாசீர் நிறைய எழுதியிருக்காங்க. ரவாயிஉல் பயான் அப்படி இப்படின்னு நிறைய தஃப்சீரை பற்றி எழுதியிருக்காங்க. ஹதீஸ் மின் குனூஸி சுன்னா, இது போன்ற கிதாபுகள்லாம் ரொம்ப ஒரு அருமையான கிதாபுகள், எளிமையான மொழிநடை. இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னால், சிரமமாக இருக்காது வாசிக்கிறதுக்கு. அந்த உஸ்லூப் வந்து முஅக்கதா இருக்காது. முஅக்கதா கடுமையாக இருக்காது, கடினமாக இருக்காது. ரொம்ப எளிமையாக சஹலன் முபஸ்ஸதா இருக்கும். வாசிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. ஒரு ஆரம்ப நிலையில் உள்ள மாணவர்கள் கூட என்ன செய்யலாம், எளிமையாக வாசித்து அர்த்தம் வைக்கிற அளவுக்கு ரொம்ப ஒரு முசல்சனான லுகாவாக இருக்கும் எங்களுடைய மொழிநடை. சஃபோத்து தஃபாசிர் நீங்கள் முத்தாலா செஞ்சுருந்தீங்கன்னா தெரியும். படிச்சிருக்கீங்களா சஃபோத்து தஃபாசிர்? தஃப்சீருல் ஜலாலைன் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அது போல் இருக்கும். ஆனால் ரொம்ப எளிமை. முதல்ல வந்து லுகா, அதற்கடுத்து அதனுடைய மஆனில் அல்ஃபாது, சபபு நுஸூல் இருந்தால் சபபு நுஸூல், அதுக்கடுத்து தஃப்சீரு, அதற்கடுத்து அதில் இருக்கக்கூடிய பலாகா, இந்த குர்ஆன் ஆயத்துக்களில் இருக்கக்கூடிய பலாகாவின் சட்டங்கள். இந்த குர்ஆன் ஆயத்தை எடுத்துனா அதில் மஜாஸ் இருக்கா, இஸ்திஆரா இருக்கா, கினாயா இருக்கா, சஜா இருக்கா, அத்தனையும் சொல்லுவாங்க ரொம்ப எளிமையான முறையில். ஒரு மிகச்சிறந்த ஆலிம். அவர்களுடைய கிதாபு தான் நம்ம படிக்க போகிறோம்.
இந்த கித்தாபாக எழுதப்பட்டதா அப்படின்னு கேட்டால் இல்லை. மக்கா முக்கர்ரமால அங்கே இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் இவர்கள் இல்முல் மீராஸ் சம்பந்தமாக ஆற்றிய உரைகள், இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, இந்த பாடம் நடத்துகிறேன் இல்லையா, இதே போன்று அவர்கள், நான் பாடம் நடத்துகிற ஈக்குவலாக சொல்லலை, அவர்களுடைய அந்த உரைகள் மொஹாதரான அரபியில் சொல்லுவாங்க, அந்த மொஹாதராவை தான் மொத்தமாக தொகுத்து புத்தகமாக என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க. நிறைய அரபிக் கல்லூரிகளில் உலகம் முழுக்க இந்த கிதாப் என்ன செஞ்சுருக்கு, மாணவர்களுக்கு போதிக்கப்படுது. ஸோ அந்த அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த கிதாபை படிக்க போகிறோம். படிக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். முதல்ல முகத்திமாலதே ஆரம்பிப்போம். அல்ஹம்துலில்லாஹில் முத்தஸர்ரிஃப் ஃபில் முல்கி வல் மலகூத் அல் பாக்கி அல்லதி லா யஃப்னி வலா யமூத். அவருடைய வார்த்தையை அலங்காரமாக இருக்கும். இறைவன் நித்திய ஜீவனவன், அவன் அழியவும் மாட்டான், மரணிக்கவும் மாட்டான். அல் காயில் ஃபி முஹ்கமித் தன்சீல். அல்லாஹ் தன்னுடைய வேதத்தில் என்ன சொல்லியிருக்கான், இன்னா நஹ்னு நரிசுல் அர்த வ மன் அலைஹா வ இலைனா யுர்ஜஊன். இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் நாமே வாரிசுகளாக ஆக்குவோம். யாரு? நம்ம அனைவருமே. வ இலைனா யுர்ஜஊன், அவர்கள் அனைவரும் திருப்பப்படுவது யார்கிட்ட? மின்ஹா கலக்னாக்கும் வஃபீஹா நுஈதுக்கும் வமின்ஹா நுக்ரிஜுக்கும் தாரத்தன் உக்ரா அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். மண்ணிலிருந்து படைத்து திரும்ப மண்ணுக்கு போய் திரும்ப மண்ணத்தை என்ன செய்வோம், எழுப்பப்படுவோம். மற்றொரு முறை அல்லாஹ் என்ன செய்வான், எழுப்புவான். அப்ப ஒட்டுமொத்த அரசாட்சியும் அவனிடத்தில் உள்ளது. இப்ப நம்மளை வாரிசாக்கிறதுக்கு யாரு? அல்லாஹ் இந்த உலகத்துல ஹலீஃபாவாக்கியிருக்கான்ல, அப்படிதானே? இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபான்னு தானே சொல்றான். நம்ம அனைவரும் இறைவனுடைய பிரதிநிதிகள். இப்போ அல்லாஹ் இந்த உலகத்தில் நம்மளை படைச்சு நமக்கு சில உரிமைகளை கொடுத்துருக்கான், சில அதிகாரங்களை வழங்கியிருக்கான். ஆனால் போகும்போது ஒன்றுத்தையும் கையில் கொண்டு போக முடியாது. எத்தனை பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் கஃன் துணி மட்டும்தான் கூட போகும். மாளிகைகள் கட்டியிருந்தா மாளிகைக்குள்ள தஃன் செய்ய விடுவானா யாராவது? பெத்த பிள்ளைய வரட்டி விட்டுருவான் இல்லையா? எத்தனை கோடி சொத்து இருந்தாலும் 10 ரூபாய் காசை நம்ம கொண்டு போக முடியாது. இதான் மனித வாழ்க்கை. இதுதான், ஒன்றுமில்லாமல் வருவோம், ஒன்றுமில்லாமல் போவோம். அப்ப இந்த இடைப்பட்ட நேரத்தில் நம்ம சம்பாதிக்கக்கூடியது என்ன? பெருமானா சொன்னாங்கல்ல, மா அக்கல, மனிதன் என்ன சாப்பிட்டு வீணா போனது, அப்படித்தானே? அதே போன்று நாம் உடுத்திய உடைகள் எல்லாம் அணிந்து போகும், ஒண்ணுமே என்ன செய்யாது, நிலையா இருக்காது. அப்ப நம்ம செய்த நன்மைகள் என்ன செய்யும், நிலையா இருக்கும். நம்ம விட்டுட்டு போறது இந்த சொத்து மட்டும்தான். அது கல்வி செல்வமா இருக்கலாம், பொருட்செல்வமா இருக்கலாம். அந்த பொருட்செல்வத்தை இப்படி பிரிச்சு கொடுக்கிறது. வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சிராஜில் முனீர் முஅல்லிமுல் இன்சானியா. மனித குலத்திற்கே ஆசிரியர் யாரு? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஹாதில் பஷரியா, ஒட்டுமொத்த மனித இனத்திற்கும் நேர்வழி காட்டுபவர்கள் சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லதி மஹல்லாஹு பிஹி அத்வலாம். அவர்களை கொண்டு அல்லாஹ் என்ன செஞ்சான், இருளை நீக்கினான். வஹயல் அனாம், மனிதர்களுக்கு உயிர் கொடுத்தான். வஅக்ரஜ பிஹின்னாஸ் மினத்-துலுமாத்தி இலன்-நூர், இருளிலிருந்து ஒளியின் பக்கம் மனிதர்களை அல்லாஹ் என்ன செஞ்சான், வெளியாக்கினான். வலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வத்தாபிஈன லஹும் பிஇஹ்சானின் இலா யௌமித்தீன் வ பஅத். ஃபஹாதிஹி, இந்த கிதாபில் நீங்கள் படிக்கக்கூடிய பாடங்கள் இருக்கு. மஜ்மூஅத்துன், என்ன அர்த்தம்? தொகுப்பு. எதை பற்றிய தொகுப்பு? மினல் முஹாதராத் ஃபி இல்மில் மவாரீஸ், இல்முல் மீராஸில் உள்ள ஒட்டுமொத்த லெக்சர்ஸ். முஹாதராத்னா என்ன அர்த்தம்? தமிழ் எப்படி சொல்லலாம்? சொற்பொழிவுகள்னு சொல்லலாமா? நடத்திய பாடங்கள். அதனால தான் லேட்டஸ்ட் அரபியில் முஹாதிர் அப்படின்னா லெக்சரர்னு சொல்லுவாங்க. முஹாதிர்னா என்ன அர்த்தம்? லெக்சரர். குந்து அல்கைதுஹா அலா அப்னாஇ அத்-தலபா, என் பிள்ளைகளுக்கு நான் பேசின லெக்சர்ஸ் இது. அவன் பிள்ளைனா யாரு? மாணவர்களை சொல்றாங்க. எங்க போய் பேசினாங்க? ஃபி குல்லியத்தி ஷரீஆ வ திராசாத்தில் இஸ்லாமியா பி மக்கா அல் முக்கர்ரமா, புனித மக்காவில்
அங்கே இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தை மக்கா யூனிவர்சிட்டியில் குல்லியத்து ஷரீஆல நான் பேசின பேச்சுகளுடைய தொகுப்பு இது. وقد رأيته أن أجمعها في كتاب. நான் இந்த ஒட்டுமொத்த உரைகளையும் ஒரு கிதாபினுடைய வடிவத்தில் ஒன்று சேர்க்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா லியஉம்ம பிஹன் நஃபா, இது என்ன செய்யும், எல்லாருக்கும் இந்த நஃபா போய் சேரும். அது எப்படி செய்யணும் அவங்க இப்போ சொல்கிறாங்க பாருங்க, பி உஸ்லூபின் சஹலின் முபஸ்ஸத்தின், ரொம்ப எளிமையான ஒரு சாதாரணமான நடையில், லைஸ ஃபீஹி தத்வீலுன் வலா தஅகீதுன், அதில் தேவையில்லாத தத்வீல் இல்லை, தத்வீல்னா என்ன, வல வல கொல கொலன்னு இல்லாமல், தஅகீத் ரொம்ப ஒரு கடினமான நடை இல்லாமல், முரத்தபா அல ஷக்லில் ஆதி அல்லதி எலி ஹாதிஹில் முகத்திமா. இந்த முகத்திமாக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தர்த்தீப் பண்ணியிருப்பாங்க. மொத்தம் 10 டாபிக். எத்தனை டாபிக்கு? 10 டாபிக். அப்போ என்ன அர்த்தம்? 10 பாடங்கள். 10 பாடங்கள் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், படிக்க போகிறோம். அல்லாஹ்வுடைய கிருபையில் இந்த கிதாபை முழுமையாக நம்ம படித்தோம்னா மீராசுடைய அடிப்படைகளை, அதனுடைய வழிமுறைகளை, சட்டங்களை நம்ம என்ன செய்யலாம், முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். நல்லா படித்தோம் அப்படின்னு சொன்னால் சர்வசாதாரணமாக கணக்கு போடலாம். இதுக்கு முன்னாடி படித்த மாணவர்கள்லாம் என்ன செய்வாங்க, கணக்கு போடுவாங்க. கணக்கு எப்படி போடுவாங்க, போர்டில் ஒரு குறிப்பிட்ட மஸ்அலா சொன்னோம்னா, மஸ்அலானா பின்னாடி படிப்போம், மஸ்அலானா சட்டம் இல்லையா, இங்கே மஸ்அலா அப்படின்னு சொன்னால் எதுக்கு சொல்லுவோம், கணக்குக்கு சொல்லுவாங்க. ஒரு மனிதன் இறந்து விட்டான், அவனுக்கு ஒரு மனைவி, 2 ஆம்பளை புள்ள, 3 பொம்பளை புள்ள, அம்மா, ஒரு சகோதரன், 2 சகோதரி இருக்காங்க. இப்போ யாருக்கு எவ்வளவு சொத்து பங்கு கொடுக்கணும், அவர் சொத்து ஒரு 10 லட்ச ரூபா இருக்குது, எப்படி பிரிக்கிறது அப்படின்னா அதான் கணக்கு. இந்த கணக்குக்கு படிக்கணும்னா என்ன செய்யணும், இந்த கணக்கு தெரியணும்னா அடிப்படையான விஷயங்கள் தெரியணும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பேசிக்லேருந்து படிக்க போகிறோம். வல்லாஹ அஸ்அலு அன் யன்ஃபஅ பிஹா அப்னாஅனா அத்-தலபா. இதை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பலன் தர வேண்டும் என்று இறைவனிடத்தில் வேண்டுகிறேன். வ அன் யுல்ஹிமனா அஸ்-ஸதாத வர்ரஷாத். நம்ம அனைவருக்கும் நேர்வழியை, எது சரியோ அதை இறைவன் நமக்கு உதிப்பில் போடுவானாக. இன்னஹு சமீஉன் முஜீபுத் துஆ. அவனை துஆக்களை கேட்பவன், பதிலளிப்பவன். வஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் வஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். சரியா? முஹம்மது அலி அஸ்ஸாபூனி அவர்களுடைய ஒரு முகத்திமா. அல்லாஹ்வுடைய கிருபையில் இந்த கிதாபெல்லாம் படித்ததுனால, அவர்களை பற்றி தெரிஞ்சதுனால, என்னுடைய வழிகாட்டுதலில் இவரை பற்றி ஒரு PhD தீசிஸ் பண்ணிகிட்டு இருக்கார் என்னுடைய மாணவர் ஒருவர். அல்லாஹ்வுடைய கிருபையில் முடிக்க போகிறார். இந்த வாரத்தில் சப்மிட் பண்ணுறாரு. கடந்த 5 வருஷமாக அவர் மௌத்தா போனதுக்கு பின்னாடி அவர் ரிஜிஸ்டர் பண்ணார் 2022. 4 வருஷமாக அதை பற்றி முசாஹமாத்து அஷேக் முஹம்மது அலி அஸ்ஸாபூனி ஃபில் அதபில் அரபி, அது எல்லாமே சேர்த்துட்டாச்சு. சரியா? ஃபில் அதபில் அரபின்ற ஒரு தலைப்பில் முசாஹமாத் ஷேக் சாபூனி அதை பற்றி என்ன செஞ்சுருக்காரு, PhD பண்ணியிருக்காரு. அப்போ அந்த அளவுக்கு என்ன செஞ்சுருக்காரு இவருடைய கிதாபு. அது எத்தனையோ PhD பண்ணுற அளவுக்கு, ஒவ்வொரு கிதாபும் தனியாக PhD பண்ணலாம். சஃபத்து தஃபாசிரை பற்றி தனியாக PhD பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஷக்சியத் இவங்க. அந்த ஷக்சியத்தில் கிதாபை தான் நம்ம என்ன செய்கிறோம், படிக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 டாபிக்ஸ். சரி, அந்த டாபிக்ஸை தனித்தனி இப்போ நம்ம படிக்க வேணாம். நம்ம என்ன செய்வோம், நேரடியாக பாடத்துக்குள்ளே போயிடுவோம். அல் முஹாதரத்துல் ஊலா என்ன அர்த்தம்? முதல் உரை, முதல் சொற்பொழிவு, லெக்சர். இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஆயாத்துல் மவாரீஸ், மீராச சம்பந்தமாக இருக்கக்கூடிய வசனங்கள். மொத்தம் எத்தனை வசனங்கள் இருக்குது மீராச சம்பந்தமாக, அதனுடைய அர்த்தம் என்ன, விளக்கம் என்ன அப்படின்றத பார்த்துட்டு, அதற்கடுத்து இந்த ஆயத்தின் தொடர்பான சில கேள்விகளும் பதில்களும். இந்த பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சில கேள்விகள் இருக்கும். அது என்ன கேள்விகள்னு அவரே கேள்வி கேட்டு அவங்களே என்ன செஞ்சுருவாங்க, பதில் சொல்லியிருப்பாங்க. அதே போன்று
இஸ்லாமிய மார்க்கத்தில் பெண்களுக்கு எந்த அளவுக்கு வாரிசுரிமையினுடைய சட்டங்கள் இருக்குது, அது ஏன் அப்படி இருக்குது, அதற்கு முன்பாக பெண்களுக்கு சொத்து உரிமை இருந்ததா, சரியா, அப்படின்றதெல்லாம் என்ன செய்வோம், ஒவ்வொன்றா பார்ப்போம். எல்லாமே எதன் அடிப்படையில் பார்ப்போம், இந்த ஆயாத்துல் மீராஸ் அல்லது ஆயாத்துல் மவாரிஸ் உடைய விளக்கத்தினுடைய ஊடாக நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். போகலாமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قال الله تعالى في كتابه العزيز يوصيكم الله في أولادكم للذكر مثل حظ الأنثيين فإن كن نساء فوق اثنتين فلهن ثلثا ما ترك وإن كانت واحدة فلها النصف ولأبويه لكل واحد منهما السدس مما ترك إن كان له ولد فإن لم يكن له ولد وورثه أبواه فلأمه الثلث فإن كان له إخوة فلأمه السدس من بعد وصية يوصي بها أو دين آباؤكم وأبناؤكم لا تدرون أيهم أقرب لكم نفعا فريضة من الله إن الله كان عليما حكيما. இதான் முதல் வசனம். இல்லைன்னு சொல்ல போனால் இதான் மீராச சம்பந்தமாக இறைவனால் அருளப்பட்ட வசனம். ஹாஃப்ஸாக்கள் இதில் 3-4 பேர் இருக்கீங்களா? சரி, எல்லாருமே என்ன செய்யணும்னா இந்த ஆயத்துக்களை மனப்பாடம் பண்ணிடணும். ஏன்னா நீங்கள் இல்முல் மீராசை பற்றி படிக்கணும்னா குறைஞ்சபட்சம் இந்த 3 வசனங்கள், மொத்தம் 3 வசனங்கள் சொல்லுவாங்க. சூரத்து நிசாவுடைய 11வது வசனம், இப்போ நான் சொன்ன யூசிக்கும் அல்லாஹு ஃபி அவுலாதிக்கும். 2வது வலக்கும் நிஸ்ஃபு மா தரக அஸ்வாஜுக்கும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வசனம், பெரிய வசனம், அதனால் ஓதலை. 3வது வசனம் இதே சூரத்தின் நிசாவில் இருக்கக்கூடிய கடைசி வசனம், எஸ்தஃப்தூனக் குலில்லாஹு இஃப்தீக்கும் ஃபில் கலாலா. இந்த 3 வசனங்களும் கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும்னா ஒவ்வொருத்தருமே மனப்பாடம் செஞ்சு விளக்கத்தோடு மனப்பாடம் பண்ணணும். குருட்டாம்போக்கில் மனப்பாடம் பண்ணுறது இல்லை. எப்படி அர்த்தத்தோடு நம்ம படிப்போம், அந்த படிக்கிறதோடு என்ன செய்யணும், அந்த வசனங்களை நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்க அப்படின்னா சொத்துக்களை பிரிக்கும்போது ரொம்ப ஈஸியாக என்ன செய்யலாம், பிரிக்கலாம். ஏன்னா இந்த வசனங்களை நீங்கள் விளங்கி மண்டையில் ஏற்றிட்டீங்கன்னு வைங்களேன், எப்படி கணக்கு வந்தாலும் சிம்பிளான விஷயங்களுக்கு இது அழகாக பயன்படுத்தலாம். கொஞ்சம் குழப்பமாக இருந்தால் தான் யோசிக்க வேண்டியிருக்கும். பெரும்பாலும் நம்முடைய சமுதாயத்தில் மரணிக்கக்கூடியவங்க இந்த ஆயத்தின் அடிப்படையில் தான் அவங்களுடைய வாரிசுதாரில் இருப்பாங்க. எப்படின்னு போக நீங்கள் பார்ப்பீங்க. அப்படி தானே? உலகத்தில் எப்படியாச்சும் பொண்டாட்டி இருப்பாங்க, பிள்ளைகள் இருப்பாங்க. பொண்டாட்டி இல்லாமல், பிள்ளைகள் இல்லாமல், தாய் தந்தை இல்லாமல், சகோதர சகோதரிகள்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஆள்லாம் 100ல் ஒருத்தர் இருப்பாரா? ரைட்டா? மற்றபடி இருக்கிறவங்கெல்லாம் என்ன செய்வாங்க, இந்த ஆயத்தினுடைய அடிப்படையில் தான் இருப்பார்கள். எப்படி இருப்பாங்க அப்படின்றத இப்போ நம்ம என்ன செய்வோம், முதல்ல இந்த ஆயத்துக்கு அர்த்தம் மட்டும் நான் சொல்கிறேன். இந்த 3 வசனங்களுக்கும் அர்த்தம் சொல்கிறேன், விளக்கத்தை அதுக்கடுத்து என்ன செய்வோம் பார்ப்போம். உங்களை யாருக்காவது அர்த்தம் சொல்ல முடியுமா இந்த ஆயத்துக்கு? முடியாது, அப்படித்தானே? சரி, நானே சொல்லிடுறேன். முதல் வசனம், இந்த வசனத்தை நம்ம அர்த்தம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மனிதனுடைய சொத்துல பங்கெடுப்பதற்கு தகுதியான உரிமையான மனிதர்கள் யார் இருப்பாங்க? சொல்லுங்க. உமர் ஃபாரூக். புரியல? மனைவி மக்கள். வெரி குட்.
வேற சிம்பிளான விஷயமா நீங்களே சொல்லலாம். சகோதர சகோதரிகள், வெரி குட். இன்னும் ஒருத்தவங்களை விட்டீங்க, தாய் தந்தை. ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, நம்மளை பெற்றவங்க, நம்மளை கட்டினவங்க, நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம பெற்றவங்க சொல்லலாமா எப்படி? அப்போ நம்மை பெற்ற தாய் தந்தையர், நம்முடைய மனைவி அல்லது கணவன், நாம் பெற்ற பிள்ளைகள், நம்முடன் பிறந்த சகோதர சகோதரிகள். இந்த 4 கேட்டகரி தான் ஒரு மனிதனுடைய சொந்தக்காரங்கன்னு சொல்கிறவங்க. அதுக்கடுத்து சின்னம்மா பொண்ணு, பெரியம்மா பொண்ணு, குப்பி பகை, இதெல்லாம் அடுத்தடுத்த உறவினர்கள், அப்படித்தானே? பட் நம்முடைய 4 வகையான உறவினர்கள் தான் ரொம்ப முக்கியமானவர்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது, இந்த உறவினர்களுக்கு எப்படி சொத்து பங்கீட செய்யணும். என்னதான் எத்தனை உறவுகள் இருந்தாலும் ஒரு மனிதனுடைய அடையாளம் யாரு? சத்தமா? தாய் தந்தை அடையாளம். ஓகே, அது நம்ம பிறந்த பின்னாடி பிறக்கிறதுக்குரிய அடையாளம். பிறந்த பின்னாடி பிள்ளைகள். நம்ம அப்படிதானே சொல்லுவோம், என்னுடைய சந்ததி, நாம் பெற்ற பிள்ளைகள் அப்படின்னு. அப்ப அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கிறான் தெரியுமா? யூசிகுமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். அல்லாஹ் உங்களுக்கு வசியத்து செய்கிறான். எந்த விஷயத்தில்? உங்களுடைய சந்ததியினுடைய விஷயத்தில். அவுலாத் அப்படின்னா பெற்ற பிள்ளைகள் மட்டுமல்ல, அவர்கள் பெற்ற பிள்ளைகள் எல்லாமே வந்துடும். நம்முடைய மகன், மகள், பேரன், பேத்தி, கொள்ளு பேரன், கொள்ளு பேத்தி, எள்ளு பேரன், எள்ளு பேத்தி, எத்தனை தலைமுறை கடந்தாலும் அவர்கள் உங்களுடைய வாரிசுகள். சந்தேகம் இருக்கா? நம்ம சொல்லுவோம்ல, எங்க தாத்தாவுடைய தாத்தா அங்க இருந்தாங்களாம், சொல்றோமா இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? நம்முடைய பரம்பரை, நம்முடைய வம்சம். அப்ப நம்ம சொத்தினுடைய முதல் உரிமைதாரர்கள் யாரு? முதல் உரிமைதாரர்கள் யாரு? பெற்ற பிள்ளைகள். அவங்கதான் அதிகமாக உரிமை உள்ளவர்கள். இப்ப அல்லாஹ் அப்படிதான் ஆரம்பிக்கிறான், ஃபீ அவுலாதிக்கும் சொல்லிட்டு ஒவ்வொரு சட்டமாக அல்லாஹ் சொல்கிறான். இந்த சட்டங்களை எல்லாம் நீங்க மைண்ட்ல ஏத்துங்க. இன்னும் சொல்ல போனா இதெல்லாம் காயிதாக்கள், ரூல்ஸ். ஃபர்ஸ்ட் ரூலே அல்லாஹ் சொல்றான், லிஸ்ஸகரி மிஸ்லு ஹல்லில் உன்சயைன். ஒரு ஆணுக்கு 2 பெண்களுடைய பங்கு. ஒரு ஆணுக்கு 2 பெண்களுடைய பங்கு. 1:2. வெளிப்படையாக அப்படி சொல்லலாம், 1:2. அப்ப 2 பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய பங்கை ஒரு ஆணுக்கு கொடுக்க வேண்டும். மகள்களுக்கு கொடுக்க வேண்டியது மகனுக்கு கொடுக்கணும். இது முதல் ரூல். ஃபைன் குன்ன நிசாஅன் ஃபௌகஸ்னதைனி. அடுத்த ரூல் அல்லாஹ் சொல்றான், அந்த பிள்ளைகள் ஆண் பிள்ளை இல்லை. எப்படி? ஆண் பிள்ளை இல்லை, பொம்பளை பிள்ளைகளா மட்டும் இருக்கு. அதுவும் 2க்கும் மேற்பட்ட பெண் பிள்ளைகளாக இருக்கு. அல்லாஹ் சொல்றான், ஃபைன் குன்ன நிசாஅன் ஃபௌகஸ்னதைனி. 2க்கு மேற்பட்ட, அப்ப மினிமம் 2 இருந்தா அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பங்கின் அளவு என்ன தெரியுமா? ஃபலஹுன்ன சுலுசா மாதரக். அவர்களுக்கு அந்த மனிதன் விட்டு சென்ற சொத்துக்களில் 3/2 பங்கு கொடுக்க வேண்டும். இப்ப இந்த ஆயத்துகளுக்கு அர்த்தம் பார்க்கறதுக்கு முன்னாடி சில நம்பர்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். போர்டு இருந்தால் எழுதி போடலாம், ஆனால் இப்போ ரெக்கார்டிங் இருக்கிறதுனால நான் வாயால் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. இந்த இல்முல் ஃபராயிதுல உங்களுக்கு தெரிய வேண்டிய அடிப்படையான நம்பர்கள் 6. நம்பர்னு சொல்றதை விட இதை பின்னங்கள் அப்படின்னு சொன்னா பொருத்தமா இருக்கும். ஃப்ராக்ஷன்ஸ். 1/2, 1/4 என்ன சொல்லுவோம் நம்ம? ஃப்ராக்ஷன் தானே சொல்லுவோம். தமிழ்ல பின்னங்கள்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த 6 பின்னங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு ஏற்கனவே தெரியும். நமக்கு பின்னங்கள் தெரியாமல் நம்ம இருந்திருக்க மாட்டோம். ஸ்கூலில் படிச்சிருப்போம், மேக்ஸில் படிச்சிருப்போம்.
ஆனால் இந்த இல்முல் ஃபரா இதில் இந்த 6 பின்னங்கள் தான் அடிப்படை. இந்த 6 வகையான அந்த ஃபரதுகள் தான் திரும்ப திரும்ப வரும். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? இல்முல் ஃபரா இதில் ஃபர்துன்னு சொல்லுவாங்க. ஃபர்துனா மற்ற ஃபிக்ஹ் சட்டங்களில் கடமைன்னு அர்த்தம். இல்முல் ஃபரா இதில் ஃபர்துனா என்ன? அந்த பின்னங்கள், அதுக்கு பேர் பங்குன்னு சொல்கிறோம்ல தமிழில். அது என்னென்னு சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. 1/2 அரபியில் அதுக்கு பேர் நிஸ்ஃபு. 1/2 உடைய பாதி எவ்வளோமா? ஓ சரி, 1ல் பாதி எவ்வளவு? 1/2. 1/2ல் பாதி 1/4. அதுக்கு அரபியில் ருபா. மனசிலாயா? சரி, அந்த 1/4ல் பாதி எவ்வளவு? 1/8. அதுக்கு அரபியில் என்ன? ஹாப்ஸாக்களுக்கு தெரியும், சுமுனு. நம்ம சும்மன் சொல்லுவாங்க, சுமுனு. இப்போ இந்த 3 நம்பர் வரிசை பிரகாரம் நிஸ்பு, ருபா, சுமுனு. நிஸ்புனா 1/2, ருபா 1/4, சுமுனு 1/8. இந்த 3 நம்பர்கள் மைண்டில் ஏற்றியாச்சா? மைண்டில் ஏற்றுறது அப்புறம் முதல்ல நோட்டில் ஏற்றி வைங்க, பின்னாடி படிப்போம். இருந்தாலும் முன்னாடியே அதை பற்றி ஒரு விளக்கம் இருந்தால் தான் நம்ம செய்ய முடியும், படிப்பதற்கு ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது, இது முதல் செட் ஆஃப் நம்பர்ஸ். இது வந்து அல் கிஸ்மு அல் அப்பல்னு போட்டுக்குங்க. இந்த 3 நம்பருக்கு எப்படி போடுவீங்க? அல் கிஸ்முல் அப்பல். அடுத்து அல் கிஸ்மு சானி, இரண்டாவது பங்கு அல்லது இரண்டாவது வகை. இரண்டாவது வகையில் என்ன பார்க்க போறோம்னா, இதை நீலவட்டத்தில் வேற வகையில் பார்க்க போறோம். இந்த முழுமை நம்பர் இருக்குல்ல, இதில் 3ல் 2 பங்கு. 3ல் 2 பங்கு. அரபியில் அதுக்கு பேர் சுலுசான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? சுலுசான். சுலுசான்னா என்ன அர்த்தம்? 3ல் 2 பங்கு. அதுல பாதி 2/3. 3ல் 2 பங்குனா 2/3. அதுல பாதி யாரு? 2/3ல பாதி எவ்வளோப்பா? இல்லை, கணக்கில் ரொம்ப வீக் மாதிரி தெரியுது, சரிப்பட்டு வராத. நம்ம நிறைய கணக்கு படிக்க வேண்டியிருக்கு. 1/6. வெரி குட். அதாவது 2/3 உடைய பாதி எவ்வளவா? 2/6. பின்னங்களை பொறுத்த வரைக்கும் குறைந்த பின்னங்கள் தான் பார்க்கணும். 2/6 சரியா சொல்லுங்க. 1/3 என்னப்பா? 3ல் 1 பங்கு. 3ல் 2 பங்குல பாதி எவ்வளோப்பா? கரெக்டா? 1/3. 3ல் 1 பங்கு. இதற்கு பேர் அரபில் எப்படி சொல்லுவாங்க? சுலுசு. சுலுசான், சுலுசு. இந்த சுலுசுல பாதி 1/3ல பாதி எவ்வளவு? என்னது? 0/3யா? 0 எப்படி அதுக்கு பங்கு வரும்? 0னாலே 0 தானே. 1/3ல பாதி எவ்வளவு? என்ன மேக்ஸ்ல வீக்கா இருக்கீங்களா தம்பி? நிறைய நம்ம படிக்க வேண்டியிருக்க. வெரி குட். 1/6. 1/3ல பாதி எவ்வளவு? 1/6. அதுக்கு அரபில் என்ன சொல்லுவாங்க? சுதுசுன். இது கிஸ்மு சானி. இப்போ கிஸ்முல் அவ்வல்ல என்ன பார்த்தோம்? நிஸ்பு, ருபு, சுமுனு. கிஸ்மு சானியில் என்ன பார்க்குறோம்? சுலுசான், சுலுசு, சுதுசு. இதான் 6 பங்குகள். இப்போ இதை நம்ம என்ன செய்வோம்னா, இன்னும் எளிமையாக புரியணும் அப்படின்னா, இது கிதாபில் இருக்காது. இது கிதாபில் இருக்காது. நான் கணக்கு போடும்போது உங்களுக்கு இன்னும் எளிமைப்படுத்துவதற்காக வேண்டி இதை நம்பர்ஸாக மாற்றுவோம். என்னவா மாற்றுவோம்? நம்பர்ஸாக மாற்றுவோம்.
நம்பர்ஸா மாத்திரம் இன்னும் எளிமையா புரியும். நிஸ்ஃபு எத்தனை பர்சன்டேஜ்? 50% போட்டுக்க. அதுல பாதி எவ்வளவு? 50ல பாதி எவ்வளவு? அது என்ன அரபியில? ருபா. அப்ப ருபுவுக்கு என்ன 1/4 அப்படின்றது 25%. அதுல பாதி 12.5%. அரபியில் என்ன? ஈஸியா இருக்கா? நிஸ்பு ருபா சுமனு 50 25 12.5 மனசுலா இல்ல? சரி, ஓகே. அதற்கு அடுத்து கிஸ்மு சானிவா சுலுசான் 75. யார் தப்பா சொன்னது? 2/3. 100 3 வகுத்து அதுல 2 பங்கு. என்னப்பா இது இப்படி இருக்காங்க? 100 3 வகுங்கப்பா. 100 3 வகுத்தா என்ன நம்பரு? 33.33. ஸோ அதோடைய டபுள் எவ்வளவு? 66.67. ஆக்சுவலாக 66.6666 போயிட்டு இருக்கும். ஒரு ஹோல் நம்பராக மாற்றினா 66.67. அப்போ சுலுசானுடைய பெர்சன்டேஜ் எவ்வளவு? வெரி குட். அதில் பாதி 33.33. அதுக்கு பேர் என்ன அரபியில்? சுலுசு. அதில் பாதி பை 33 16.67. அப்ப சுலுசான் அப்படின்றது 66.67 66.67%. சுலுஸ் அதுக்கு பாதி, அது 33.33%. அதுல பாதி சுதுசு, அது எவ்வளவு? இப்ப புரிஞ்சா? இந்த 6 நம்பர்களை மண்டையில ஏத்திட்டீங்களா? ரொம்ப ஈஸி. அப்படியே விளையாடலாம். இஸ்ஃபு ருபு சுமுனு சுலுசான் சுலுசு சுதுசு. அப்படி மேலேருந்து கீழே வரலாம், கீழேருந்து மேலே போகலாம். சுமுனு ருபு நிஸ்ஃபு சுதுசு சுலுசு சுலுசான். என்னப்பா கரெக்டா? கீழே இருந்து மேலே போகலாம், மேலே இருந்து கீழே வரலாம். நம்பர்ஸ் அப்படியே மண்டையில் ஏற்றிக்கிட்டா போதும். ஏற்றிக்கிட்டோமா? இப்போ குர்ஆன் இதுக்கு அர்த்தம் பார்ப்போமா? அர்த்தம் பாருங்க, நான் சொல்றது உங்களுக்கு நல்லா ஈஸியா புரியும். அல்லாஹ் என்ன சொல்றான்? முதல் சட்டம் லிஸ்ஸகரி மிஸ்லு ஹப்தில் உன்சயைன். அடுத்தது ஃபைன் குன்ன நிசாஅன், அவர்கள் பெண் குழந்தைகளாக இருந்தார்கள் என்று சொன்னால், வாரிசுதாரர்கள்ல ஆம்பளை பிள்ளை இல்லை, பொம்பளை பிள்ளைங்க மட்டும்தான் இருக்காங்க. எத்தனை பேர் இருக்காங்க? 2க்கு மேற்பட்டவங்களா இருக்காங்க. அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மேக்சிமம் பங்கு என்ன தெரியுமா? சுலுசா மாத்தரக்க, அந்த மையத்து விட்டு சென்ற சொத்தில் 3/2 பங்கு. எவ்வளவு? வெரி குட், முடிஞ்சு. மிச்சம் உள்ள 33.33 என்ன செய்ய? அப்புறம் பார்ப்போம். சட்டம் படித்தா தானே தெரியும். நம்ம படிக்கிறது பேசிக்கான ரூல்ஸை படிக்கிறோம். சரி, வயின் கானத் வாஹிதத்தன் ஃபலஹன் நிஸ்ஃபு. 3வது சட்டம், அந்த வாரிசுதாரர்களுக்கு, அந்த மையத்துக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை மட்டும்தான் இருக்கு, ஆம்பளை பிள்ளை இல்லை. யார் இருக்கா? ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை மட்டும்தான் இருக்கு. அந்த பொம்பளை பிள்ளைக்கு எவ்வளோ கொடுக்கணும்? நிஸ்ஃபு. நிஸ்ஃபுனா என்ன? 50%. பத்தியா 1/2 சொல்ல மாட்டேங்கிறான், 15 மாறிட்டான். இப்போ பின்னத்துலேருந்து என்ன செஞ்சிட்டோம்? நம்ம பெர்சன்டேஜுக்கு மாறுறோம். பெர்சன்டேஜ் ஈஸி, மைண்டில் ஈஸியாக பதியும். அதுக்காக தான் பெர்சன்டேஜ் சொன்னேன். மிச்சம் 50% என்ன செய்ய? அப்புறம் பார்ப்போம். சரி, எப்பா அந்த மையத்துக்கு வேற சொந்தக்காரங்க இருக்க மாட்டாங்களா? யோசிக்கணும்ல. சரி, இப்ப யாருக்கு முதல்ல சொத்தை பிரிச்சோம்? நம்ம பெற்றவங்களுக்கு. நம்மளை பெற்றவங்க இருக்காங்கல்ல, அத்தா அம்மா, அவங்களுக்கு சொத்துல பங்கு உண்டா? உண்டு. நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கோம், அத்தா அம்மா சொத்துல பிள்ளைகளுக்கு சொத்து இருக்கு, பங்கு இருக்கு, பிள்ளைகளுடைய சொத்துல அத்தா அம்மாவுக்கு பங்கு இல்லைன்னு சில பேர் சொல்றாங்க. அல்லாஹ் அப்படி சொல்லல.
பிள்ளைகளுடைய சொத்துல அத்தா அம்மாவுக்கும் பங்கு இருக்கு. அல்லாஹ் சொல்றான் ஒலி அபவைஹி. அபவைனா யாரு? தாய் தந்தை. லிகுல்லி வாஹிதின் மின்ஹுமா அஸ்ஸுதுசு. அவர்கள் இருவருக்கும் ஒவ்வொருவருக்குமே எவ்வளவு கொடுக்கணும்? சுதுஸ் 1/6 கொடுக்கணும். தம்பி எடுத்தோடனே 16/6 சொல்லாத, குழம்பிடுவாங்க மற்ற பசங்க. நம்ம என்ன செய்வோம்? பின்னத்தை வச்சே பேசுவோம். 1/6 கொடுக்கணும். கொடுத்துடலாமா? யாருக்கு கொடுக்கணும்? அத்தாவுக்கும் அம்மாவுக்கு 2 பேத்துக்கும் ஈக்குவலா? சரியா? ஓகே. ஏன்னா மாறும், அதுக்கப்புறம் தான் முன்னாடி சொல்லிக்கிறேன். இது எப்போ 1/6 கொடுக்கணும்? மையத்துக்கு பொண்ணு இருந்தாலும் சரி பையன் இருந்தாலும் சரி, நல்லா தெரிஞ்சுக்கங்க. பிள்ளைக்கு பையனுக்கு கொடுக்குறோம், ஆனால் இந்த நிஸ்பு கொடுக்கறது சுலுசான அடுத்த சட்டம். ஆனால் அடிப்படையாக தாய் தந்தை இருந்தால் அந்த தாய் தந்தைக்கு என்ன செஞ்சிடணும்? ஆளுக்கு 1/6 கொடுத்தே தீரணும். மிம்மா தரக்க எப்போ? அது இன் கானலஹு வலத். சட்டம் பார்த்துட்டீங்களா? மையத்திற்கு பிள்ளை இருந்தால் தாய் தந்தை இருவருக்கும் ஆளுக்கு 1/6 கொடுத்துடணும். எத்தனாவது சட்டம் இது? 4வது சட்டம். வெரி குட். சில பேர் நோட் பண்றீங்க. ஃபைல்லம் யகுல்லஹுன் வலதுன். ஃபைல்லம் யகுல்லஹு வலதுன். மையத்துக்கு பிள்ளைகள் இல்லை, என்ன செய்யலது? வரிசஹு அபவாஹு. அந்த பெற்றோர் அந்த சொத்துக்கு வாரிசா மாறிடுவாங்க. எப்படி? என்ன செஞ்சிருவாங்க? பெற்றோர்கள் சொத்துக்கு வாரிசா மாறிடுவாங்க. மாறி அப்ப என்ன பண்ணணும்? ஃபலி உம்மிஹி சுலுசு. அம்மாவுக்கு 1/3 கொடுத்துடணும். ரேட் ஏறிடுச்சா? ரேட்டுன்னு சொல்லக்கூடாது, பங்கு. பங்கு என்ன செஞ்சிருச்சு? ஏறிடுச்சு. சரி, அதே மையத்துக்கு சகோதரர்கள் இருக்காங்க. என்ன இருக்காங்க? சகோதர சகோதரிகள் 2 பேர் அடங்கிடுவாங்க. இஹ்வத்துன் அப்படின்ற வார்த்தையில சகோதர சகோதரிகள் 2 பேர் அடங்கிடுவாங்க. பாருங்க, ஃபைன் கான லஹு இஹ்வத்துன். அந்த மையத்திற்கு சகோதர சகோதரிகள் இருந்தால் ஃபலி உம்மிஹி சுதுசு. அம்மாவுக்கு 1/6 கொடுக்கணும். இது எப்படி? இதனுடைய நுட்பம்லாம் போக போக படிப்போம். சரியா? இப்போ நல்லா கவனிங்க. மையத்துக்கு பிள்ளைகள் இல்லை, தாய் தந்தை மட்டும் இருக்காங்க. அப்படின்னா தாய்க்கு 1/3 கொடுக்கணும். மிச்சம் 2/3 அப்படியே தந்தைக்கு கொடுத்துடணும். அதை இங்கே சொல்லலை, அல்லாஹ் சொல்லலை, அது வந்து மஃப்ஹூம். சரியா? ஒருவேளை மையத்துக்கு சகோதர சகோதரிகள் இருக்காங்க, அவங்களுக்கு சொத்துல பங்கு கொடுக்கணுமா? கொடுக்கணும். அப்படியா? கொடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்றது பின்னாடி படிப்போம். சகோதர சகோதரிகளுக்கு சொத்துல எப்ப திரும்ப பங்கு கொடுக்கணும்? மையத்துக்கு பிள்ளையும் இருக்கக்கூடாது, தாய் தந்தையும் இருக்கக்கூடாது. அப்பதான் சகோதர சகோதரிகள் சொத்துல பங்கு வரும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, எங்க அண்ணன் சொத்துல எனக்கு பங்கு இல்லையான்னு கேட்குறாங்க. பிள்ளைகள் இருந்தால் சகோதர சகோதரிகளுக்கு சொத்துல 1 பைசா கிடைக்காது. பின்னாடி இதெல்லாம் விளக்கமாக படிப்போம். ஏன்னா இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள் இல்லை. பாருங்க, அப்போ ஃபைன் கான லஹு இஹ்வத்துன். அந்த மையத்துக்கு சகோதர சகோதரிகள் இருந்தால் அம்மாவுடைய பங்கு 1/3 1/6 குறைஞ்சிரும். அது என்ன அநியாயமாக இருக்குல்ல? அவங்களுக்கும் சொத்து கிடையாது. யாருக்கு? சகோதர சொத்து கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அம்மாவுக்கு கிடைக்க வேண்டியது 1/3 என்ன செஞ்சிடும்? 1/6 குறைஞ்சிரும். ஏன் குறையும்? இதனுடைய விளக்கம் என்ன? பின்னாடி பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம என்ன செய்வோம்? அல்லாஹ் சொன்ன சட்டங்களை மட்டும் பார்ப்போம். ஏன்னா இந்த சட்டங்களை பற்றி அல்லாஹ் என்ன சொல்றான்? இது அல்லாஹ்விடம் டைரக்டா உள்ள சட்டங்கிறான். இந்த இத்தனை பேருக்கு இவ்வளவு கொடுக்கணும்னு நிர்ணயிச்சது யாரு? ஏன்னா அல்லாஹ் சொன்னா யூசிக்குமுல்லாஹ். இது யார்? அல்லாஹ் வசியத் செய்யறது யாரு? அல்லாஹ். மனிதனுடைய சட்டமா இது? அதனால இப்போ நான் சொன்னேன்ல அநியாயமா இருக்கே அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. நான் சொல்லியிருக்கேன்,
நான் சொல்லலை அதை, சரியா? சில பேர் என்ன அநியாயமாக இருக்குது இந்த மாதிரி பிரிக்கிறது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சொல்வது என்பது அறியாமையினுடைய வெளிப்பாடு. ஃபுல்லாக படித்தோம் அப்படின்னா அப்படி ஒரு வார்த்தை நம்ம வாயிலேருந்து வரவே வராது. அல்லாஹ் பாதுகாக்கணும், சரியா? அப்போ எத்தனை சட்டம் முடிஞ்சிருக்கு? 6 முடிஞ்சிருக்கு. வெரி குட். இதுதான் யாருடைய சம்பந்தமான சொத்து பிரித்தலுடைய சட்டம்? பிள்ளைகள் மற்றும் தாய் தந்தை சம்பந்தப்பட்ட சட்டம். நல்லா கவனிக்கணும். இந்த முதல் வசனம் யார் சம்பந்தப்பட்டது? பிள்ளைகள் மற்றும் தாய் தந்தைகளுடைய சட்டம். சரி, அதுக்கு அல்லாஹ் சொல்றான் மிம்பாதி வசியத்தின் யூசி பிஹா அவு தைனின். 2 விஷயங்கள் அல்லாஹ் சொல்றான். ஒரு மனுஷன் மௌத்தா போயிட்டான் அப்படின்னா எடுத்தவன சொத்தை பிரிச்சிடலாமா? நிறைய வீடுகள் அப்படிதான் நடக்குது. இங்க மையத்து கிடக்கும், அங்க அடிச்சிட்டு இருப்பானுங்க. இந்த வீட்டை நீ எடுத்துக்க, கடையை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு பார்க்குறீங்கல்ல? அது முறை இல்லை. அந்த மையத்தை முதல்ல அடக்கிடணும், தஃபன் செஞ்சிடணும். தஃபன் செஞ்ச பின்னாடி செய்ய வேண்டிய முக்கியமான கடமை 2 விஷயங்கள் அல்லாஹ் சொல்றான். ஒன்று வசியத்து, இன்னொன்று தைனு. வசியத்துனா என்ன? அவருடைய உயில் அல்லது சாசனம்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் அதுக்கு பேர் வில்லு. இங்கிலீஷில் அதுக்கு பேர் என்னது? வில்லு, WILL. நம்ம தமிழில் உயில்னு சொல்லுவோம். இஸ்லாத்தில் உயில் எழுதலாமா? எழுதலாம். வெரி குட். உயில் எழுதலாம். எல்லாருமே தலையாட்டுறீங்க. ஒரு மனுஷன் மௌத்தா போகிறான்பா, அவன் உயில் எழுதுறான். என்னுடைய சொத்து, இந்த வீடு இந்த இடத்துல இருக்கு, இந்த வீடு என்னுடைய 1 விட்ட 2 விட்ட 3 விட்ட அண்ணனுடைய பிள்ளைக்கு எழுதுறேன். இந்த கடை இருக்கு, இந்த கடையை என் ஃப்ரெண்டுக்கு எழுதி வைக்கிறேன். எழுதி வைக்கலாமா? எழுதி வைக்கலாம். நீங்கள் எல்லாமே உயில் கூடுன்னீங்க. இஸ்லாத்தில் உயில் கூடாது. ஆனால் உயில் எழுதுவது முதல்ல ஜாயிஸா இருந்துச்சு. அல்லாஹ் சொல்றான் வயின் தரக கைரனில் வஸிய்யத்து லில் வாலிதைனி வல் அக்ரபீன பில் மஅரூஃப் அப்படின்னு முதல்ல வசனம் இருந்தது. இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் மரணிக்கக்கூடியவர்கள் அந்த மௌத்துக்கு முன்னாடி என்ன செய்யலாம்? வசியத்து செய்யலாம். அல்லாஹ் என்ன சொல்றான் பாரு, சொத்தை எந்த வார்த்தையில் அல்லாஹ் சொல்றான்? வயின் தரக கைரன். சொத்து என்னது? கைரு. நம்ம ஷர்ருன்னு சொல்லிட்டு இருக்கோம். அல்லாஹ் என்ன சொல்றான்? அதை கைருங்கிறான். இப்போ கைரை விட்டு சென்றால் என்ன செய்யலாம்? அல் வசியத்து. என்ன செய்யலாம்? வசியத்து செய்யலாம். தம்பி புரியுதா? யாருக்கு? லில் வாலிதைனி வல் அக்ரபீன், பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் பில் மஅரூஃப், நல்லெண்ணத்தின் அடிப்படையில் ஒரு உபகாரம் செய்யணுன்ற அடிப்படையில் எழுதி கொடுக்கலாம் அப்படின்னு இறைவனுடைய வசனம் இருந்தது. ஆனால் எப்போது யூசிக்குமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்குன்ற வசனம் இறக்கப்பட்டுச்சோ, வயின் தரக கைரனில் வஸிய்யத்துன்ற வசனம் என்ன செஞ்சிச்சு? மன்சூக் ஆயிருச்சு. சட்டம் மாற்றப்பட்டு விட்டது. குர்ஆன்ல வசனம் இருக்கு, சட்டம் இருக்கானா இல்லை. அப்ப இஸ்லாத்துல உயில் எழுதலாமா? கூடாது. ஆனால் வசியத்து செய்வதற்கு அனுமதி இருக்கான? அனுமதி இருக்கு. எவ்வளவு அனுமதி இருக்கு? இப்ப உயில் எழுதுவது கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா? ஒட்டுமொத்த சொத்தையும் உன்னுடைய வாரிசுதாரர்கள் யாரோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, என் பிள்ளை என்னை கவனிக்கவே இல்லை, அவனுக்கு கொடுக்க முடியாது அப்படிம்பாங்க. இஸ்லாமிய ஷரியத்தின் அடிப்படையில் அவனுக்கு தான் கொடுத்தாகணும். அவன் காஃபிராக இல்லாத பட்சத்தில், லா எரிசுல் முஸ்லிமுல் காஃபிர் என்ற ஹதீஸின் அடிப்படையில் அவன் காஃபிரா இல்லை, ஆனால் இவரை பார்க்கல அப்படின்றதுக்காக வேண்டி சொத்தை அவனுக்கு கொடுக்காம இருக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிறைய மனிதர்களுக்கு அந்த மனஸ்தாபம் இருக்கு. பெற்ற பிள்ளைகளிடத்துல நிறைய பேருக்கு வரும், என் மகன் பார்க்கல, மயம் பார்க்கல, என்னை அனாதையாக விட்டுட்டான் அப்படிலாம் சில பேர் சொல்லுவாங்க. அல்லது சில பேருக்கு கொடுக்க வேண்டிய சில கடமைகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்
சில பேர் நினைக்கலாம், என்னுடைய மதரசா ஒன்று இருக்குது, மதரசாவுக்கு என் சொத்தில் கொஞ்சம் பங்கு கொடுக்கலான்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு இப்படியெல்லாம் சதக்காவாக இருக்கலாம், அல்லது ஒரு அன்பளிப்பாக இருக்கலாம். இதன் அடிப்படையில் வசியத்து செய்வது கூடும். ஆனால் அதனுடைய அதிகபட்ச மதிப்பு எவ்வளவு யாருக்காவது தெரியுமா? 1/3 என்ன செய்யலாம்? வசியத் எவ்வளவுக்கு செய்யலாம்? சுலுசு செய்யலாம். இப்போ உதாரணமா, ஒருத்தருக்கு ஒரு 15 லட்ச ரூபா சொத்து இருக்கு. அவர் மேக்சிமம் 5 லட்ச ரூபா என்ன செய்யலாம்? வசியத்து செய்யலாம். வசியத்துன்றதை அவர் இஷ்டப்படி செஞ்சுக்கலாம், யாருக்கு எவ்வளவு வேணா கொடுத்துக்கலாம். ஆனால் வசியத்தை வாரிசுக்கு செய்யக்கூடாது. முக்கியமான சட்டம், லா வசியத்தில் வாரிசின். இதெல்லாம் பின்னாடி படிக்கணும். இருந்தாலும் இதையெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு சொன்னாதான் போக போக என்ன செய்யும், இது விளங்கும். ரசூல் என்ன சொல்றாங்க? லா வசியத்தில் வாரிசின், ஒரு வாரிசுக்கு வசியத்தை செய்யக்கூடாது. இப்போ என் மகனுக்கு நான் வசியத்தை செய்யறேன்னு செய்யக்கூடாது. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக அவன் சொத்துல உரிமை தானே, எப்படி இருந்தாலும் அவனுக்கு பங்கு போயிடும். என் மகளுக்கு பங்கு போயிடும், மனைவிக்கு பங்கு போயிடும். பங்கு பெறக்கூடியவர்களுக்கு அவங்களுக்கு பேர் அஸ்ஹாபுல் ஃபுரூத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுரூதுனா என்ன? பேராசை மீராசுப்படி அந்த பங்குதாரர்கள். வெரி குட், பிடிச்சிட்டாங்க பாயிண்ட்டை. அதுதான் அஸ்ஹாபுல் ஃபுரூதுக்கு பிரச்சனையே இல்லை. அதனால அவங்களுக்கு வசியத் செய்யக்கூடாது. இது அல்லாதவர்களுக்கு வசியத் செய்யலாம். என் மாமுடைய பையன் ஒருத்தர் இருக்கான், ஏழையா இருக்கான், அவனுக்கு கொஞ்சம் கொடுக்குறேன் அப்படின்னு என்ன செய்யலாம்? வசியத்து செய்யலாம். இந்த வசியத்து எவ்வளோ இருக்கணும்? 1/3 இருக்கணும். அது கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த அனுமதி தானே தவிர கட்டாயம் கிடையாது. வசியத் செய்வது கட்டாயம்னா இல்லை, விருப்பப்பட்டா செய்யலாம், இல்லைன்னா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க மரணப்படுக்கையில் இருக்கும்போது அவங்கள சந்திக்கிறதுக்காண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. அப்போ அவங்ககிட்ட கேட்குறாங்க, இந்த ஹதீஸ் ஆதாரத்துக்காக சொல்ல 1/3 சொன்னோம் இல்லையா, அதோடைய ஆதாரம் என்ன? அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்கிட்ட அவங்க கேட்குறாங்க, சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, எனக்கு சொத்து நிறைய இருக்கு, அஃப அத்தஸத்தகு பிஹா, என்னுடைய சொத்தை முழுசுமே நான் சதக்கா செஞ்சிடவா? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உனக்கு பிள்ளைகள் இருக்குல்ல? ஆமாம். கூடாது அப்படின்ட்டு. அப்படியா? அப்போ தொடர்ந்து கேட்குறாங்க, அப்போ நான் எவ்வளோ கொடுக்க? முதல்ல சுலுசான் கேட்குறாங்க, சிலதாசம் கசீர் அப்படிங்கிறாங்க, நிஸ்பு கேட்குறாங்க, பாதி சொத்தை நான் சதக்கா செய்யட்டுமா, வசியத் செய்யட்டுமா? அதான் சதக்கா செய்யட்டுமான்னு தான் கேட்குறாங்க. வசியத்தின் வார்த்தை அதுக்கப்புறம் இமாம்களுடைய கருத்து, அது ஹதீஸ் விளக்கனுடைய விளக்கத்தில் பார்க்குறோம். அதுக்கு அடுத்து கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் சுலுஸ், அட்லீஸ்ட் ஒரு 1/3 கொடுக்கட்டுமா? இப்போ சிலதா சொன்னாங்க சுலுஸ் சுலுசு கசீர், 1/3 கொடுக்க போகிறீங்க, 1/3 ரொம்ப அதிகமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அனுமதி கொடுத்தாங்க. இந்த ஹதீஸ் தான் ஆதாரம் எதற்கு? சொத்தில் 1/3 வசியத்து செய்யலாம் அப்படின்றதுக்கு. இப்போ இந்த ஹதீஸின் அடிப்படையில் ஒரு மனிதர் வசியத்து செய்திருந்தால் முதலில் வசியத்தை நிறைவேற்றிவிட வேண்டும். அதை தான் அல்லாஹ் சொல்றான், மிம்பாதி வசியத்தின், அவர் செய்த வசியத்திற்கு பின்னால். அதற்கடுத்து தைனின், என்னது? கடன். தலைவர் கடன் வாங்கி வச்சிருக்காரு, கடனை அடைக்காம சொத்தை பிரிச்சிடலாமா? எத்தனை ரூபாய் கடன் வச்சிருக்காரோ அத்தனை ரூபாய் என்ன செய்யணும்? முதல்ல கடனை அடைக்கணும். சில பேருக்கு சொத்தை விட கடன் அதிகமாக இருக்கும். சரியா? சரி, எல்லாம் போதுமானவன் அப்படி எல்லோரும் இருக்க மாட்டாங்க சில நேரங்களில். அதனால தான் நம்ம ஊரில் பழக்கம் என்ன அப்படின்னா, மையத்து அடக்கிறதுக்கு முன்னாடி ஜனாசா தொழுகு முன்னாடி அந்த பையன் என்ன செய்வார்? மையத்துடைய பிள்ளை, எங்கள் அத்தா யார்கிட்டையாவது கடன் வாங்கியிருந்தாங்கன்னா அதனுடைய பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவருடைய பொறுப்பு தான் அது. அப்போ ஒரு மையத்து, ஒரு மனிதன் இறந்து விட்டால் தஃபன் செஞ்சுட்டு அவன்கிட்ட முதல்ல என்ன செய்யணும்? வசியத்தை நிறைவேற்றணும், கடனை நிறைவேற்றணும், அதுக்கு அடுத்து தான் சொத்து மேலே கையே வைக்கணும். புரிஞ்சதா? இப்போ முதல் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய தாய் தந்தைக்கும் சொத்தை எவ்வளவு பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம மனசுக்குள்ள ஒரு சஞ்சலம் இருக்கலாம். எங்கள் வாப்பா வயசானவர், அவருக்குமா சொத்துல பங்கு கொடுக்கணும்? 1/6 அநியாயமாக இருக்க. எல்லாம் பாதுகாக்க நமக்கு மனசில் மனிதன் தானே, நம்ம மைண்டில் ஓடுமா இல்லையா? ஒரு ஆளுக்கு 10 லட்ச ரூபா சொத்து வச்சுருக்காரு, மௌத்தா போகிறாரு. 1/6 என்ன ஆச்சு? 16.67% எவ்வளோப்பா? 1,66,000 சொல்லுங்களேன், 670 ரூபா. அம்மாவுக்கு அதே போல் 1,66,670 ரூபா. பெத்த பிள்ளைகளுக்கு கொடுக்காம மௌத்தா போகிற அவங்களுக்கு கொடுத்து என்ன செய்ய அப்படின்னு நம்ம சில பேர் நினைக்கலாம்ல. அல்லாஹ் சொல்கிறான், ஆபாவுக்கும் வ அபுனாவுக்கும், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய பிள்ளைகள், லா ததுரூன ஐயுஹும் அக்ரபு லக்கும் நஃபஆ, உங்களில் யார் அவர்களுக்கு மிக நெருக்கமான முறையில் நன்மை செய்வார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. தெரியுமா? இந்த இல்முல் மீராஸுடைய அடிப்படை சட்டமே இதுதான். யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு அல்லாஹ் சொல்கிறானோ அதை அப்படியே நிறைவேற்றுமே தவிர ஏன் இஷ்டத்துக்கு கொடுப்பேன், இதை இப்படி மாற்றுவேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இறைவனுடைய கட்டளையை மாறு செய்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், ஃபரீதத்தம் மினல்லாஹ், இது அல்லாஹ்விடமிருந்து வந்த கட்டாய கடமை. ஃபரீதா, ஃபரீதால மாற்றுக்கருத்து சொல்ல முடியுமா? கொஞ்சம் கன்செஷன் கேட்க முடியுமா? இதில் கொஞ்சம் இப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னு சஜஷன் சொல்ல முடியுமா? ஏன்னா உன்னை விட அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ கான அலீமன் ஹக்கீமா, அல்லாஹ் மிக அறிந்தவன், மிக நுட்பமானவன், ஞானமுடையவன். உன்கிட்ட என்ன இல்மு இருக்கு? நீ என்ன அல்லாஹ்வுடைய சட்டத்தில் கொஸ்டின் பண்ணுற? அல்லாஹ்வுக்கு தெரியாத ஹிக்மத்தா உனக்கிட்ட இருக்குது. அப்போ அல்லாஹ்வுடைய முழுமையான இல்மையும் ஹிக்மத்தையும் இறைவன் வைத்திருக்கும் போது அவன் சொல்லக்கூடிய சட்டத்தை வாயை பொத்திக்கிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க? அமல்படுத்துங்க, நிறைவேற்றுங்க. அப்படின்றது தான் இந்த வசனத்துடைய பொருள். அல்லாஹ்வுடைய கிருபையில் இன்னைக்கு இவ்வளோ போதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப படித்தா டயர்டாயிடும். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் முதல் வசனத்துடைய அர்த்தத்தை, அது தொடர்பான சில விளக்கங்களை இப்போ என்ன செஞ்சுருக்கோம், பார்த்துருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸில் தொடர்ந்து அடுத்தடுத்த வசனங்கள் மற்றும் இந்த மீராஸ் சட்டங்கள் தொடர்பான சில கேள்விகள் பதில்களை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். அல்லாஹ் கற்ற கல்வியை முழுமையாக விளங்கக்கூடிய தௌஃபீக்கை செய்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.